இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் சேச்சி, நான் சக்கரபாண்டி பேசுறேன். பாண்டி வயிறு கிடைச்சிருச்சு. நீ ஆழ்வார்த்த நகர்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துரு. நாம அங்க வச்சு டீல் பேசிக்கலாம். என்ன? ஓகே, வந்துடுறேன். ஓகே சேச்சி, நான் போனை வச்சிடுறேன். உடனே வந்துரு. சிஸ்டர், சேச்சி உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டான். வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு உடனே கிளம்பி. சாரி சேட்டு, லேட் ஆயிடுச்சு. இன்னும் 5 நிமிஷம் லேட் பண்ணிருந்தீங்கன்னா நான் கிளம்பி போயிருப்பேன். வயிறு உனக்கு கிடைக்காம போயிருக்கும். ஏன் சேட்டு, நாங்க என்ன வேணும்னே லேட் பண்ணோம்? பாலம் கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால ரூட் எல்லாம் திருப்பி விட்டுருக்காங்க. எல்லா இடமும் டிராபிக்கா வேற இருக்கு. என்ன பண்றது? சரி சரி, வைர எங்க? நீங்க ஒன்னும் ரேட்டே சொல்லலையே சேச்சி. முதல்ல ரேட்டை சொல்லுங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, பொருளை பார்த்துட்டு தான் ரேட் சொல்ல முடியும்னு. அது புது வைரத்துக்கு. ஆனா எங்க கிட்ட இருக்கிறது பழமையான வைரம். அவ்வளவு சுலபமா யாருக்குமே கிடைக்காத ஒரு வைரம். ஏன் விலை மதிப்பே இல்லாததுன்னு கூட சொல்லலாம். சரி, நீங்க எவ்வளவு சொல்றீங்க? ஒரு ரேட் சொல்லுங்க. 100C. என்னது? சிங்கிள் டைமண்டுக்கு 100Cயா? அதான் நான் சொன்னல சேட்ஜி, அது ரொம்ப பழைய வைரம், தெய்வ சக்தி வாய்ந்தது. இருந்தாலும் நான் வைரத்தை பார்க்கணும். அதெல்லாம் ஓகே தான் சேச்சி. முதல்ல ஒரு ரேட்டை சொல்லுங்க, வைரத்தை காட்டுறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஃபாரின் கிளையண்ட் கிட்ட பேசிட்டு வந்து சொல்றேன். சிஸ்டர், நாம சொல்ற ரேட்டுக்கு சேட்டு ஒத்துக்குவானா சிஸ்டர்? அதெல்லாம் அவன் கரெக்டா தான் சொல்லுவான். நம்ம கிட்ட இருக்கிற வைரம் அப்பேற்பட்டது. என்ன சேட்ஜி? ஆரம்ப விலை 50C. வைரத்தை சோதனை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா ஃபைனல் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, பணம் எப்ப கிடைக்கும்? ஃபாரின்ல இருந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிருவாங்க. நீங்க வைரத்தை கொடுத்துட்டா 3 இடத்துல மணி டெலிவரி பண்ணுவாங்க. நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். பாண்டி, எடுத்துறேன். டைமண்ட் இருக்குன்னு சொன்னீங்க, மங்கி பொம்மை எடுக்கிறீங்க. சேட்டு, இந்த மங்கி பொம்மைக்குள்ளதான் டைமண்ட் இருக்குது. அப்படியா? கொடுங்க. அலையாத, எங்க சிஸ்டருக்கு தான் ராசியான கை. நீங்களே கொடுங்க சிஸ்டர். என்ன இதுல எங்க இருக்கு? பின்னாடி இருக்கிற ஜிப்பை ஓபன் பண்ணு. உள்ள இருக்கு பார், நல்லா தேடி எடு. என்ன ஆச்சு சேட்ஜி? உள்ள டைமண்ட் இல்ல. என்னது, டைமண்ட் இல்லையா? ஐயோ, நல்லா பாருங்க சேட்ஜி. நீங்களே பாருங்க. காணுமே. இந்த நல்லா தேடி பாரு. ஐயோ, இதுக்குள்ள தானே இருக்கணும். இதுக்குள்ள தானே வெச்சேன்னு சொன்னா. ஐயோ, காணுமே. இந்த குரங்கு பொம்மைக்குள்ள தானே வைரம் இருக்கிறதா அந்த பையன் சொன்னா. சேட்டு, ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஃபாரின் கிளையண்ட் கிட்ட டீல் பேசி முடிச்சிருக்கேன். 1 வீக்ல நீங்க டைமண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணல, ஷூட் பண்ணிடுவேன். ஏய், உன் உயிர் மேல ஆசை இருந்தா ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு. ஏங்க, உண்மையை சொல்லிடுங்களேன். மேடம், இவர் எடுத்துட்டு வந்தது காபி கலர் பொம்மை. நான் வைரத்தை ஒளிச்சு வச்சது சந்தன கலர் பொம்மை. நீ வா மச்சான். நீங்க பொம்மையை மாத்தி எடுத்துட்டு வந்து ஏன் மச்சான போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? ஏமாந்துட்டோம் சிஸ்டர். சூர்யா அவன் குழந்தை தேவி மேல அளவு கடந்த பாசத்தை வச்சிருக்கான். குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுனா எங்க மறைஞ்சிருந்தாலும் ஓடோடி அவன் வந்துருவான். அதனால அந்த குழந்தைய வச்சு அவனை மிரட்டி அவனை நாம சொல்ற இடத்துக்கு வர வைக்கணும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். சூர்யா, துர்கா 2 பேருமே குழந்தைக்கு ஒண்ணுனா துடிச்சு போயிருவாங்க, பதறி போயிருவாங்க. ஆனா அந்த குழந்தை தான் காணாம போயிருச்சே. அப்புறம் எப்படி உங்க பிளான் ஒர்க் அவுட் ஆகும்? குழந்தை தேவிய போலவே உருவ ஒற்றுமை உள்ள இன்னொரு குழந்தை இருக்கு. இன்னொரு குழந்தையா? ட்வின்ஸா? இல்ல, ட்வின்ஸ் எல்லாம் இல்ல. அந்த குழந்தை பேரு ராணி. அவங்க அப்பா ஒரு கலை கூத்தாடி. அந்த குழந்தை தெருவுல தான் ஆடிக்கிட்டு இருக்கும். அந்த குழந்தை ராணிய கண்டுபிடிச்சு தேடி கூட்டிட்டு வந்துட்டா சூர்யாவை நாம சொல்ற இடத்துக்கே வர வைக்கலாம். நல்ல ஐடியா தான் சொல்லிருக்கீங்க. ஆமா, அந்த குழந்தை ராணி இப்ப எங்க இருக்கு? என்னதாரா, இந்த குழந்தை அப்படியே சூர்யாவோட குழந்தை மாதிரியே இருக்கு. ஆமா சார்,
போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா போதும். அதெல்லாம் ஈஸியா மாத்திக்கலாம். ஏற்கனவே இவள ட்ரெஸ் எல்லாம் மாத்தி கெட்டப்ப மாத்தி தேவியா நான் நடிக்க வச்சிருக்கேனே. டேய் என்னடா என்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு எனக்கே அல்வா கொடுத்துட்டு உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டியா? அம்மா என்ன மன்னிச்சிருக்கம்மா, என் சூழ்நிலை அப்படிமா. இன்ஸ்பெக்டர் அம்மா சொன்னதாம்மா செஞ்சேன். அப்படியா? இதோ இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லுவாரு, இவர் சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கும். இல்லம்மா, எந்த தப்பான காரியத்துக்கும் நானும் என் பொண்ணு துணைக்கு போக மாட்டேம்மா. தயவு செஞ்சு எங்களை விட்டுருக்கம்மா, ப்ளீஸ்மா. நாங்க போறோம்மா, வாம்மா போலாம். ஐயா எங்களை விடுங்க ஐயா, எங்களை விட்டுருங்க ஐயா. ஐயா நாங்க என்ன ஐயா பண்ணோம், எங்களை விட்டுருங்க ஐயா. ஐயா உங்க கால்ல விழுறேன் ஐயா. ஐயா நான் சொல்றதை கேட்டு நீ நடந்துக்கல, அப்புறம் உன் குழந்தை உனக்கு உயிரோட கிடைக்க மாட்டா. ஐயா தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க ஐயா. என் பொண்ணு ஒண்ணு பண்ணிடாதீங்கய்யா. நீங்க என்ன சொல்லாலும் கேட்கிறேன் ஐயா. எங்களை விட்டு சொல்லுங்க ஐயா. இவரை இழுத்துட்டு போங்கடா. அம்மா இழுத்துட்டு போங்க. விடுங்க ஐயா. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கே. இப்பதான் கட்டிருக்கீங்க போல இருக்கு. ஹலோ, என்ன விஷயமா நீ தேடி வந்திருக்கீங்க? அது இந்த மினிஸ்டர் பையன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சில டவுட்ஸ் இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டருக்கு நீங்க தானே அசிஸ்டண்டா இருந்தீங்க. அதான் அத பத்தி உங்ககிட்ட கேட்டு கிளியர் பண்ணலாமேன்னு வந்தேன். எந்த மினிஸ்டர், எந்த டாக்டர், எந்த ரிப்போர்ட்? மேடம் எனக்கு எதுவும் தெரியாது மேடம். மினிஸ்டர் தண்டபாண்டிய தெரியாதா? அவரை ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணி அது கூட மீடியால வைரல் ஆச்சே, அந்த மினிஸ்டர். அப்ப அவரை அரெஸ்ட் பண்ண அந்த லேடி இன்ஸ்பெக்டர் நான் தான். இப்பவாவது ஞாபகம் வந்திருக்குமே. சரி ஓகே. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வரலன்னா மினிஸ்டர் மகன் பேரை சொல்றேன், அப்பவாவது ஞாபகம் வருதான்னு பார்க்கலாம். மினிஸ்டரோட மகன் பேரு தன்ராஜ். கொலை நடந்தது மார்ச் 28. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் பேரு சண்முக சுந்தரம். ஞாபகம் வந்துருச்சா? இல்ல மேடம், எனக்கு எதுவுமே தெரியாது மேடம். இப்படிலாம் கேட்டா நீ தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். சொல்றா. ஏய் சொல்றா. அடிக்காதீங்க மேடம். சொல்லு. மேடம் சொல்ல போறியா இல்லையா? சொல்றா. மேடம் மேடம் சொல்லிடுறேன் மேடம். அடிக்காதீங்க மேடம். மினிஸ்டர் தண்டபாணியோட மகன் தண்டராஜ் பாடிய சண்முக சுந்தரங்கிற சீனியர் டாக்டர் தான் முதல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணாரு மேடம். அப்ப அவருக்கு அசிஸ்டண்டா நான் தான் அவர் கூட இருந்தேன் மேடம். மினிஸ்டர் மகன் சாவுக்கு காரணம் அவன் உடல்ல இருந்த ஸ்லோ பாய்சன் தானே அவர் ரிப்போர்ட் எழுதினார் மேடம். அப்போ தாரா மேடம் வந்து டாக்டர் சண்முக சுந்தரத்துக்கிட்ட மினிஸ்டர் மகன் வந்து பாய்சன்னால சாகல, கீழே விழுந்து அடிபட்டு பிளட் அளவுக்கு அதிகமா லாஸ் ஆகி இறந்து போனதா ரிப்போர்ட்டை மாத்தி எழுத சொல்லி பணம் கொடுத்தாங்க மேடம்.